அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு எம்சிசியில் கொடுத்துட்டாங்க. சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீசஸ் பற்றி. ஸோ எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்கிறோம். நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த 4 டிபி யூனிவர்சிட்டி ஒவ்வொரு கல்லூரியிலுமே ஒரு 100 சீட் வந்து வேக்கண்ட் வரும், அதாவது 100 இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். இன்க்ரீஸ் மீன்ஸ் அப்ளை பண்ணாங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க, இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணத்துல எம்சிசிக்கு என்எம்சிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ்லாம் நியூலி எஸ்டாப்ளிஷ்டு, இந்த காலேஜ்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இன்க்ரீஸ் இன்டேக்கு, இந்த காலேஜஸ்லாம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில இன்க்ரீஸ் இன்டேக் கேட்டிருக்கிறாங்க. அதில் நாங்கள் இந்த சீட்லாம் பர்மிட் பண்ணியிருக்கோம். என்எம்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எம்சிசி கொடுத்துருக்காங்க. அதை தான் மாடிஃபை பண்ணி ஒரு லெட்டரா நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளேல சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து நியூவா எஸ்டாப்ளிஷ் பண்ண கவர்மெண்ட் காலேஜஸ், நியூவா எஸ்டாப்ளிஷ் இன்க்ரீஸ் இன்டேக் பண்ண கவர்மெண்ட் காலேஜஸ், இன்க்ரீஸ் இன்டேக் பண்ண டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு இன்ட்ரா எம்சிசின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களுடைய சீட் மேட்ரிக்ஸை செக்ரிகேட் பண்ணுங்க. என்ஆர்ஐ போறீங்களா, என்ஆர்ஐ போகலையா, இல்லை வெறும் 100% மேனேஜ்மெண்ட்டே கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ரைட், நமக்கு எந்த அளவுக்கு தகவல்கள் இருக்கு, இது எங்கெல்லாம் பயன்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில பார்க்கலாம். நம்பர் 1 வந்து ப்ரொபோசல் ஃபார் நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் எதுவும் புதிதாக இல்லை. பட் இந்தியா முழுவதும் இருக்கிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18 கல்லூரிகள் 100 சீட் 50 சீட்டு வீதம் கிட்டத்தட்ட வந்து 1200 இடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதிய மருத்துவக் கல்லூரிகள் சார், அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல புதுசா வந்திருக்கிறாங்க 18 கல்லூரிகள், வேற எந்த இதுவும் இல்லை. அதனால நமக்கு என்ன சார் இம்பாக்ட் ஆகுனா, ஒண்ணுமே இல்லை. ஆல் இண்டியா கோட்டால சில இதுல 15% நீங்க ஒதுக்கணும் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆல் இண்டியா கோட்டால இருக்கிற மாணவர்களுக்கு சில இடங்கள் கொஞ்சம் மேல இறக்கங்கள் இருக்கலாம். அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசு மருத்துவ கல்லூரி வரதுனால ஆல் இண்டியா கோட்டால இருக்கிற மாணவர்களுக்கு இல்லை ஆல் இண்டியா கோட்டா தான் வேண்டும், தமிழ்நாட்டில் கூட வேண்டாம் அப்படி எதிர்பார்க்கிற மாணவர்களுக்கு உதவியா இருக்கலாம். நம்பர் 1. ஸோ நம்பர் 2 பார்க்கிறது ப்ரொபோசல் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ், அரசு மருத்துவ கல்லூரிகள் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டாங்க. இது மாதிரி கல்லூரி இவ்வளவு நாள் வருஷம் இருக்கு. அந்த கவர்மெண்ட், அதாவது டேக்கன் பை த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். அரசு மருத்துவக் கல்லூரியில் இவ்வளவு வசதிகள் இருக்கு, எனக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்க வேண்டியது யாரு? அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற டீனோ, இருக்கிற ஃபெசிலிட்டியோ, நம்பர் ஆஃப் பெட்டோ. இதுல நிறைய ரூல்லாம் இன்னும் சில மாத்தினாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பெட் இருந்தாவே நீங்க அடிஷனல் 50 சீட் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மாத்தினாங்க. அதனாலதான் வந்து ரீசெண்டா ஆரம்பிக்கப்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டி கூட இன்க்ரீஸ் இன்டேக் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியுமே அப்ளிகேஷனே போடல, இன்க்ரீஸ் இன்டேக்கே கேட்கலையான்னு தெரியல, இல்லை அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அரசு மருத்துவத்தில் இன்க்ரீஸ் இன்டேக் இல்லை. மொத்தம் 23 இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதுல வீதம் 970 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலயும் 50 இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுல 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போகும். இந்த 1200 பிளஸ் 970 இந்த ரெண்டையுமே கூட்டி 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு வரும். சரிங்களா? தமிழ்நாட்டு கல்லூரிகள் எதுவும் இல்லை. ரைட், அடுத்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ புதிதாக எந்த கல்லூரிகளை பத்தியும் எதுவுமே சொல்லல. பட் புதிதாக எதிர்பார்க்கப்பட்ட கல்லூரி ஒன்று இருந்தது. பட் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, பட் அதையும் அவங்க கொடுக்கல. அஃபிஷியலா எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை. என்எம்சி என்ன சொல்றாங்களான்னு பார்க்கலாம். பட் 9 கல்லூரிகள், அதுல தமிழ்நாட்டில் 4 கல்லூரிகள்ல வீதம் 100 சீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அவங்க அப்ளை பண்ணது உண்மை, இன்ஸ்பெக்ஷன் நடந்தது உண்மை, என்எம்சி பார்த்துட்டு போனது உண்மை. பட் அவங்க அதை கன்சிடர் பண்ணிட்டு அதுல ஃபுல்லா அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கல. அதுல தமிழ்நாட்டுல லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 50 இடங்களும், பாரத் மெடிக்கல் காலேஜ் சென்னை அதுல ஒரு 50 இடங்களும், வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 50 இடங்களும், மொத்தம் மற்ற மாநிலத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளும் சேர்த்து 550 இடங்கள் மொத்தம் டீம்டு யூனிவர்சிட்டியில இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பதிவு பண்றோம். சார், இது எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், மாணவர்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தால், ஃபீஸ் மாற்றங்கள் எதுவும் திரும்ப டீம்டு யூனிவர்சிட்டியில நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஃபீஸ் சேஞ்செலாம் ஏதோ பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் திரும்ப எகைன் இந்த சீட்ஸ்லாம் வரதுனால கொஞ்சம் ஏதாவது கட் ஆஃப்ல மாற்றங்கள் இருக்கான்னு யோசிக்கலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் நிறைய பேர் போட்டி போட்டதை பார்க்கிறோம். பட் இடங்களும் பெருசாக தமிழ்நாட்டில் உயர்வு இல்லை. வெறும் ஒரு 150 இடங்கள், 400 இடங்கள் எதிர்பார்த்த இடத்துல வெறும் 150 இடங்கள்ல முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சீட் இன்க்ரீஸ் இன்டேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல் இண்டியா ஃபுல்லா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி 57 கல்லூரிகள், 55 கல்லூரிகள் முதல் ரவுண்ட்ல வந்துச்சு. 2வது ரவுண்ட்ல
இன்னும் 2 கல்லூரிகள், அந்த 2 கல்லூரியும் பழைய கல்லூரி, இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வரும். அது வந்து ஹம்தான்னு ஒரு காலேஜ் நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாம கர்நாடகால ஒரு காலேஜ் சொல்லியிருந்தோம். ஸோ 2 காலேஜ்லையுமே கண்டிப்பா ஜவஹர்லால் நேரு கர்நாடகா 2 காலேஜ்லையுமே இதுல ஒரு 200, 250, 350 இடங்கள் கண்டிப்பாக வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிளஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் 550, கிட்டத்தட்ட ஒரு 550 பிளஸ் 350, 900 இடங்கள் கண்டிப்பாக டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல இது இல்லாமல் எக்கச்சக்கமான டீம்டு யூனிவர்சிட்டியில வேகன்சிஸ் வரதான் போகுது. வரதெல்லாம் போறதுலாம் பிரச்சனை இல்லை, வரப்போகுது. பட் இந்த மார்க்குக்கு அலாட்மெண்ட் ஆகுமா, அதுதான் கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு போட்டிகள் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ். எனக்கு தெரியும் இந்த வருஷம் இதுக்கப்புறம் எந்த ஒரு கல்லூரியிலையும் சீட் இன்க்ரீஸ் ஆகிறதோ புது கல்லூரி வரதோ ஃபர்தரா எந்த ரவுண்ட்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஃபைனலாக டெசிஷன் எடுத்தே ஆகணும். இந்த ரவுண்டை பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க. ஸோ ரவுண்ட் 2 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். திரும்பவும் இன்னும் எனக்கு ஒரு நீடு இருக்கு, எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க. ஈவன் ஃபர்தரா என்னுடைய ப்ரொஃபைல ஹைல ஹேண்டில் பண்ணி எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி நீட் இருக்கிறவங்க வந்து நேரில் பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.